கூட்டணி கட்சிக்கு தலைவர்லாம் அதிருப்தியிலே இருக்கிறாங்க. ஏன் இன்னும் திமுக கூட்டணி கட்டமைக்க முடியாத சூழ்நிலை இருக்கு? வேல்முருகன் அவர்கள் ஏன் பங்கேற்கவில்லை என்றால், அவருக்கு அந்த கட்சிக்கு, தமிழக வலிமை கட்சிக்கு ஒரே ஒரு தொகுதி கொடுத்தாங்க, பண்ருட்டி தொகுதி. அந்த பண்ருட்டி தொகுதி கொடுக்கப்படாதுன்னு அங்கே உள்கட்சி பிரச்சனை இருக்குது. கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த அங்கே கரண்டில் இருக்கிற அமைச்சர்களே இந்த கட்சி கொடுக்காதீங்க, நம்மளை சட்டமன்றத்தை எதிர்த்து பேசினார். அவர் என்ன எதிர்த்து பேசினார்? மக்களுக்காக பல பிரச்சனையை கோரிக்கை முன்வைத்தால் இது இப்படி இல்லை. கனிமொழி தூத்துக்குடி மாவட்டத்தில் 2 முறை எம்பியாக இருந்தாங்க, அங்கே என்ன செஞ்சாங்க? ஒன்றுமே செய்யலை. இதுவரைக்கும் அந்த தொகுதி மக்களுடைய மேம்பாட்டுக்காக நாடாளுமன்றத்தில் என்ன குரல் கொடுத்தாங்க? என்ன எத்தனை பேர்? ஒன்றுமே இல்லையே. இல்லை, அது ஓகே தான். பட் வேல்முருகன் சட்டமன்றத்திலே தன்னை வந்து திமுகவும் அமைச்சர் சேகர் பாபுவும் இவர் அப்போவும் வந்து என்னை அவமதிக்கிறாங்க, சட்டமன்றத்தில் அவமதிக்கிறாங்கன்னு சொல்லி அவருக்கு அந்த கூட்டணி நீடிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குன்னு நான் இல்லை. காரணம் என்ன சார்? உங்களுக்கு என்னென்னா, அவங்களுக்கு ஒரு விஷயங்களுங்க, அதாவது சிறு கட்சியோ பெருங்கட்சியோ என்னதான் இருந்தாலும் ஒரு சிறு கட்சியில் ஒரு எம்எல்ஏ இருக்கும்போது ஒரு முதலமைச்சர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எப்படி உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுக்குமோ, அதே போல் சிறிய கட்சிக்காக இருந்தாலும் அவர்களுக்கு யாராவது ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க.